ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு வடை டீ கடைகளில் ஹோட்டல்கள்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப நல்லா மொறு கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி பருப்பு வடை நம்ம வீடுகள்லையும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பருப்பு வடைக்கு ஒரு சில ரகசியமான பொருட்கள் சேர்க்குறாங்க. அது என்னென்ன ரகசியமான பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பருப்பு வடையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களையும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் நம்ம பருப்பு வடைக்கு வாங்க போகிறப்ப பட்டாணி பருப்புன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த பருப்பை வாங்கிட்டு வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறணும். முதல் நாள் நைட்டே பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வடைக்கு ஆட்டிக்கலாம். கட்டி பெருங்காயம் 2 கட்டி நம்ம சின்ன கட்டி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 5-6 பூண்டு பல், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு கல் உப்பு. ரெண்டாவது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒன்றா சேர்த்து தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். நம்ம ஊற வச்ச வடை பருப்பு கூட இதையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தட்டிக்கிறணும். இந்த பருப்பு வடைக்கு பருப்பு நிறையா சேர்க்கறதுனால கேஸ் ட்ரபிள் ஆயிரும். அதனால நம்ம பெருங்காய கட்டி பூண்டு பல்லெல்லாம் நிறையா சேர்த்துக்கிறணும். இப்போ பெருங்காயம் தட்டினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து கண்டிப்பாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினாதாங்க வடையோட கலர் மாறாமல் நல்ல மொறு கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி தேவைப்பட்ட இந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சு விட்டுருங்க, தேவையில்லாட்டி விட்டுருங்க. தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தெளித்து விட்டுருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கிங்க, தேவையில்லாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, பூண்டு பல், கல் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஆட்டிக்கலாங்க. பருப்பு வடைக்கு ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் குருணை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கிறணும். பாருங்கள், வடை மாவு பதத்துக்கு கரெக்டாக நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, சின்ன வெங்காயம் தாங்க ஒரு 100 கிராம் அளவில் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த வடை மாவு வடை தட்டி போடுற அளவுக்கு கரெக்டாக நம்ம ஆட்டியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் வடை தட்டி போடுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம விறகடுப்பை பயன்படுத்தி தான் வடை சுட போகிறோம். இங்கே நம்ம கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருந்தா வடை மாவை தட்டி போட்டுக்கலாம். நான் இந்த எண்ணெயில் வடை வந்து ஒரு 4 நாளாக தட்டி போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை மாவை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. வடை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வடையை பூரா நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், வடை சூப்பராக வெந்துருச்சு. அடுத்த ஈடு வடை மாவை தட்டி போட்டுக்கலாம். இந்த பருப்பு வடைக்கு நான் சொன்ன ரகசியத்தை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி வடை சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வடையை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹோட்டல்களில் வாங்கின வடை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா மொறு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அதே சமயம் இந்த வடையை பிக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.